பாதுகாப்பது என்னுடைய வேலை. சீட்டு என்ன, தொகுதி என்ன என்பது சொல்வதெல்லாம் அது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய வேலை, அமித்ஷா உள்செயல் வேலை, அவரு பார்த்துக்கிடுவார். அது அதனால தயவு செய்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டால் இந்த அரசாங்கம் நம்மளை எப்பொழுதையாவது கைது செய்ய வேண்டும். இப்ப போன் எல்லாம் டேப் பண்ணிட்டு இருக்காங்க. போன் எல்லாம் டேப் பண்ணி என் போன் எல்லாம் டேப் பண்ணிட்டு இருக்கு. யார் யார்கிட்ட பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க, இவங்க ஏதாவது ஒரு என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசாங்கம் கண்காணிச்சுட்டே இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே போனை கொஞ்சம், நம்ம ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் போனை கொஞ்சம் எச்சரிக்கையா பேசினாலே ரொம்ப நல்லது. ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நமது உள்துறை அமைச்சர்கள் வந்து சென்னையிலே வந்து இருந்து கட்சி தேர்தலை நடத்தி அதன் பிறகு மீண்டும் பிஜேபி ஆட்சி, மீண்டும் இல்ல பிஜேபி ஆட்சியை உருவாக்கி கொண்டு வந்தார். அந்த சா போனார், டெல்லி பட்டணத்துக்கு போனார், அங்க பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு அந்த சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். அந்த சார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வருவார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். வருகிறோம், கூட்டமா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய ஏற்பாடு பண்றீங்க, நிறைய உழைக்கிறீங்க, நிறைய போர்டு வைக்கிறீங்க. உண்மையிலே எனக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ், இவ்வளவு பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும். ஏன் இவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க அப்படி கூட நினைக்கிறேன். ஆனா அதையெல்லாம் விட மேலா நீங்க உண்மையிலேயே இந்த கட்சியை வலுப்படுத்தியது நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆள் யாருமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த மண்டலத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.